தவேக ஆட்சி அமைந்ததில் இருந்தே தனக்கு எதிரான வழக்குகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் தூசு தட்டப்படுவதால் திக்கு திசை தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கும் செந்தில் பாலாஜி சட்டமன்ற படிகளை ஏற வேண்டிய நேரத்தில் நீதிமன்ற படிகளையும் காவல் நிலைய படிகளையும் ஏற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தவேக ஆட்சி அமைப்பதற்கு முன்பே வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக வழக்கு, சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு, டாஸ்மாக் முறைகேடு வழக்கு, மின்வாரிய டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கு என அடுக்கடுக்காக வழக்குகளை எதிர்கொண்ட செந்தில் பாலாஜி ஆட்சி அமைந்த பிறகு தவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் சிக்கியும் அல்லோலப்பட்டு வருகிறார். கொங்கு பகுதி திமுகவில் செல்வாக்குள்ள தலைவராக அறியப்படும் செந்தில் பாலாஜியை எப்படியாவது வீழ்த்தி கொடி நாட்ட வேண்டும் என பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அவர் பதவியில் இருந்தபோது நடந்த முறைகேடுகளை தோண்டி எடுத்து வழக்கு மேல் வழக்கு தொடுத்து குடைச்சல் தந்து வந்தனர். குறிப்பாக அமலாக்கத்துறையின் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சராக இருந்தபோது கைது செய்யப்பட்டு சிறைவாசத்தை அனுபவித்ததோடு பதவியையும் இழந்தார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் திமுக ஆட்சி காலத்தில் 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மின்மாற்றிகள் கொள்முதல் செய்தது தொடர்பாக 397 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதன் மீதான விசாரணையை கடந்த ஏப்ரல் மாதத்தில் சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது ஒருபுறம் இருக்க, டிரான்ஸ்பார்மருக்கு தேவையான அலுமினிய மின்கடத்திகள் கொள்முதல் செய்வதற்கு விடப்பட்ட 9 டெண்டர்களில் 1028 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் சென்னை பெருங்குடியில் உள்ள 4 தொழிற்சாலைகளிலும் தேனாம்பேட்டையில் உள்ள செந்தில் பாலாஜியின் உதவியாளராக இருந்த காசியின் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். இதே காசியின் வீட்டில்தான் வருமான வரித்துறையினர் ஏற்கனவே சோதனை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது தவிர விம்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் செயல்படும் சுமார் 10க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளிலும் ரெய்ட் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 3 இடங்களிலும் மின்வாரிய ஒப்பந்ததாரர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இதேபோல மதுரை அவனியாபுரத்தில் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் பாஸ்கர் வீடு, திருப்பூரில் தனியார் நிறுவன உரிமையாளர் வீடு, விழுப்புரம் கண்டாச்சிபுரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் உற்பத்தி நிறுவனம் என ஒட்டுமொத்தமாக 51 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் டெண்டர் தொடர்பான ஆவணங்கள், மின்னணு ஆதாரங்கள் மற்றும் பெயரளவில் இயங்கும் வெற்று நிறுவனங்கள் தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன.